எப்பவும் போல தான் கால் யூ லேட்டர்னு தான் சொல்கிறானுங்க. சரி வை, கூப்பிட்றேன். இல்லை இல்லை அக்காக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா. சேஞ்ச் இல்லைக்கா. சேஞ்ச் அக்கா மாற்றி தரேன் தாப்பா. இருக்கிறதே 100 ரூபா தான். இதை வச்சு தான் நான் ஓட்டணும். அக்கா சேஞ்ச் மாற்றி தரேன்னு சொல்கிறேன்ல. ஏய், புத்தியை காமிச்சிருச்சு சனி. ஏ தம்பி, நான் சில்லற சில்லறை மாற்றி கொடுக்குறேண்ணா. தம்பி தம்பி போலாண்ணா. என் பேர் ஜீவானந்தம். என்னை எல்லாருமே ஜீவான்னு கூப்பிடுவாங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண காமன் மேன் தான். இப்போ ராத்திரி ஒரு 11 ஆகுது. அங்கே நின்றுட்டுருக்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த பையனோட கண் அது அப்படியே நோண்டி வீசணும் போல தோணுது. பத்தாது, அவனோட அறுத்து வீசணும் போல இருக்குது. அவன் நரம்பு அறுப்படுற அந்த வலி இனி அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு மறக்கவே கூடாது. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் இருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னோட கேள்விக்கு அவங்களோட கண்ணில் தான் பதில் பார்த்தேன். சமூகம் நம்ம மேலே விரிச்சிருக்க வலைய கிழிச்சு எறியணும். இனிமேல் நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா தான் தட்டி கேட்கணும். உன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் யாராலையும் முடியாதில்ல. சூழ்நிலை, தேவை, முகத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சேஞ்ச் ஆகிற கேவலமான மனுஷங்க நடுவில் நான் சிரித்தா நீ அழுகிறதும் இல்லை, நான் அழுதா நீ சிரிக்கிறதும் இல்லை. நீ மட்டும் எனக்கு உண்மையாகவே இருக்கே. உனக்கு மட்டும் வாயும் கையும் இருந்திருக்கணும். என்ன மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்கடான்னு விரல் சொடைக்க உலகத்துக்கே சவால் விட்டுருக்கலாம். லைஃப்லேயே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தோணுது. ஏன்னு கேட்குறியா? டெய்லி வெளியில் போகும்போது அம்மா முகத்தை பார்த்துட்டு போகிறனோ இல்லையோ, ஒன்றை பார்க்காம போகிறதே இல்லை. செமினாருக்கு முன்னாடி, ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு முன்னாடி, லவ் ப்ரப்போசல் கூட ரிகர்சலே முன்னாடி தான். இந்த ஸ்னாப் சாட்டு, யூகேம் பர்ஃபெக்ட்லாம் என் மூஞ்சி அழகாக இருக்கும்போதே தெரியும். அந்த ஆப்லாம் பச்சையாக போய் சொல்லுது. பட் என் மூஞ்சி எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் என்னை பார்த்து முகம் சுழிக்காத ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். என்கிட்ட பேச யாரும் இல்லைன்னு தோணும் முதல்ல உங்ககிட்ட தான் நிறைய பேசியிருக்கேன். சோலே இல்லாத ஒரு சோல்மேட். என்ன ஒன்று, ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதில்ல. ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதில்ல. ஹலோ, ஏங்க எங்கங்க இருக்கீங்க? குழந்தை உங்களை கேட்டுட்டே இருக்கான். வரமா சவாரி நிற்க போகிறேன். காந்திபுரம் வருமா? போகலாம். ₹120 சரி, என்ன பண்ணுவோம்? ஏங்க நில்லுங்க. காசு எங்கீங்க? காசு கேட்ட போயிட்டே இருக்கீங்க. என்னாச்சுமா? இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான் மேடம். டார்ச்சரா இருக்கு. ஏன்டா ஏன்டா ரோட்ல பொண்ணுங்களை தனியா போகவே விட மாட்டேங்கிறாடா. அதனாலதான் இந்த பொண்ணுங்க வெளியே வரைக்கே பயந்துக்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி வந்து கூட்டு போக சொல்றாங்க. சரி சார். தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தம்பி புது ட்ரெஸ் எடுத்து மாட்டு. தீபாவளி வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நான் ஸ்பாட்டுக்கு வந்தாரன் வாங்க.
சுகன்யா அந்த வண்டி சாவி எடு. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? தீபாவளிலாம் எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நான் ஒரு டீ. சொல்லுமா. என்னடா கால் பண்ண கூட எடுக்கல? இப்போதாம்மா இன்டர்வியூ முடிச்சுட்டே வெளியே வந்தேன். என்னடா ஆச்சு போனது? நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி நீ இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? இல்லைம்மா, இனிமேல் தான் போயிட்டு சாப்பிட்ணும். நீ இன்னும் சாப்பிடாம கூட என்னடா பண்ற? முதல்ல போய் சாப்பிட்ற வேலையை பாரு. சரிம்மா, போயிட்டு சாப்பிட்றேன். நேரத்தோட ஊர் வந்து சேர்றா. பார்த்து பத்திரமா வந்து. ஹலோம்மா, நானும் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, பசிக்குது. ஹலோம்மா, கேட்குதா? நான் பேசுறது கேட்குதாம்மா? ஹலோ டேய் மச்சான், நியூ இயரே முடிய போகுதுடா. எப்போதான்டா வருவ? லாஸ்ட் ஆர்டர் மச்சான், முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் நீ நியூ இயர் வேறையா? எல்லாரும் டிப்ஸ்லாம் தராங்கடா. சரி மாப்பிள்ள, 10 நிமிஷம் வந்துடுறேன். இந்த நியூ இயர் நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம். சரிடா, ஓகேடா. சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, வந்துட்டேன் சார். டேய் அம்பி, ஃபுட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். அங்கே கேட்டு பக்கத்தில் வச்சுட்டு போ, உள்ளெல்லாம் வந்துடாத. சார், அமௌண்ட் சார். அமௌண்ட்டு தானே, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கேயே வைக்கிறேன், நீ வெளியே நில்லு. என்னாச்சுமா? அப்பா பேண்ட்டில் 500 ரூபாய் காசு இருந்திருக்குமா, பார்க்காமலே துவைச்சிட்டு இருக்கேன். அவர் வேணும்னே வச்சிருப்பாருமா. இன்னைக்கு ஒன்று திட்டணும்ல. என்கிட்ட 500 ரூபாய் காசு இருக்குது, அதை கொடுத்துடலாம் விடு. அதில் உனக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வாங்க போகிறேன்னு சொன்னேம்மா, என் உண்டியில் உடச்சிடலாமா? பேண்ட்டை ஒழுங்கா பார்த்தியா? பார்த்தேங்க, எடுத்து வச்சிருக்கேன். பர்ஸில் வச்சிரு. சரி. என்ன படிக்கிறம்மா? நான் வந்து வேல்யூஸை பற்றி படிச்சிட்ருக்கேன். ஓ, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? இந்த பர்ஸில் எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை எடு. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எல்லாம் மாரல் சயின்ஸ். நான் படிச்சுட்டு இருந்தது ஹியூமன் வேல்யூஸ்.